சென்னையில் இரண்டாவது நாளாக நேற்றிரவும் விடிய விடிய சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகளில் நூற்றுக்கணக்கான மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். வர்தா புயல் நிகழ்த்திய கோர தாண்டவத்தால் மின்சாரம் தடைபெற்று நேற்று முன்தினம் இரவு முழுவதும் சென்னை நகரம் இருளில் மூழ்கிய நிலையில் காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று சென்னையின் முக்கிய பகுதிகளான தீநகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் ஓரளவிற்கு சீரடைய தொடங்கியது. இந்நிலையில் தீநகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் சாலைகளில் வேரோடு சாய்ந்து கிடந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி நேற்றிரவு முழு வீச்சில் நடைபெற்றது. 8 பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் 35 டிப்பர் லாரிகள் உதவியோடு சுமார் 200 மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மாநகராட்சி சார்பாக 80 ஊழியர்களும், தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் 120 பேரும் இந்த பணிகளில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு உதவியாக காவல்துறையினரும் களமிறங்கினர். மீட்புப் பணிக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். விடிய விடிய இந்த சீரமைப்பு பணிகள் தொடர்ந்தன. காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நிவாரணப் பணிகளை முடக்கிவிட அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளை முடக்கிவிட தமிழக அரசு சார்பில் 6 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இக்குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் OS மணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்புருஷகுப்பம், கொக்கிலமேடு, சதுரங்கப்பட்டினம், மெய்யூர்குப்பம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது புயலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் இரண்டாவது நாளாக நேற்றிரவும் விடிய விடிய மீட்புப் பணிகள் நடைபெற்றன. சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் நூற்றுக்கணக்கான மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். வர்தா புயல் நிகழ்த்திய கோர தாண்டவத்தால் மின்சாரம் தடைப்பட்டு நேற்று முன்தினம் இரவு முழுவதும் சென்னை நகரம் இருளில் மூழ்கியது. இந்நிலையில் தியாகராய நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் சாலைகளில் வேரோடு சாய்ந்து கிடந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி நேற்றிரவு முழு வீச்சில் நடைபெற்றது. 8 பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் 35 டிப்பர் லாரிகள் உதவியோடு சுமார் 200 மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மீட்புப் பணிக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். விடிய விடிய இந்த மீட்புப் பணிகள் தொடர்ந்தது. புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி வரும் 16ஆம் தேதி திருவாரூரில் விவசாயிகள் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். வர்தா புயலால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உரிய மீட்பு நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி சில்வர்புரத்தில் புனித லூசியா இல்ல பாதுகாவலியின் திருவிழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தங்களது இணையை தேர்வு செய்யும் வகையில் லூசியா இல்லத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சுயம்பரம் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட 5 ஜோடிகளுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது. லூசியா இல்லத்தில் நடைபெற்ற திருமணத்தில் புதிதாக திருமணம் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களின் வாழ்க்கையை துவங்குவதற்கு ஏதுவாக தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டது. ஓமலூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் பிரசவம் பார்த்த குழந்தை 1 மணி நேரத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பச்சனம்பட்டி அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு பச்சனம்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி முருகேசன் பிரசவத்திற்காக தனது மனைவி சத்யாவை சேர்த்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு சத்யாவுக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்த நிலையில் செவிலியரும் உதவியாளர் மட்டுமே பிரசவம் பார்த்துள்ளனர். இந்நிலையில் குழந்தை பிறந்த 1 மணி நேரத்தில் உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து வெளியில் சொல்ல வேண்டாம் என மிரட்டல் விடுத்து வெள்ளத்தாளில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிலாடி நபியை முன்னிட்டு திருநெல்வேலியில் இஸ்லாமியர்கள் தஹிரா பாடல்கள் பாடி வீதிகளில் உலா வந்தனர். உலகம் முழுவதும் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை மிலாடி நபி பண்டிகையாக இஸ்லாமியர்கள் நேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனையொட்டி திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் மிலாடி நபி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடினர். குறிப்பாக நபிகள் நாயகத்தின் நற்பண்புகளை எடுத்துரைக்கும் விதமாக முக்கிய வீதிகளில் பல்வேறு குழுவாக ஊர்வலமாக சென்று மிக உற்சாகமாக இசையுடன் தஹிரா பாடல்கள் பாடி உலா வந்தனர்.
கரூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் சித்தலவாய் மலையப்ப காலனியை சேர்ந்தவர் கருவாட்டு வியாபாரி நல்லதம்பி. இவரது மகன் கிருபாகரன் மாயனூர் பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான கருவாட்டு குடோனில் உள்ள பணிகளை மேற்கொள்ள தனது மகன் கிருபாகரனை இருசக்கர மோட்டார் வாகனத்தில் நல்லதம்பி அழைத்து சென்றுள்ளார். அப்போது திருக்காம்பலியூர் அருகே உள்ள குறுகிய திருப்பம் அருகே வந்தபோது கரூரில் இருந்து சென்ற லாரி எதிர்பாரா விதமாக மோதியதில் தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவுக்கு 1 கிலோ கடத்த முயன்ற கஞ்சா தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் 3 பேரையும் கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லையான நெல்லை மாவட்டம் புளியரை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. அவ்வாறு செல்லும் வாகனங்களில் கேரள மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி செல்லும் செயல் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசியில் இருந்து கேரளா நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது 1 கிலோ கஞ்சாவும் ரொக்கம் 36,000 ரூபாயும் கடத்த முயன்ற இருவரையும் 12,000 ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் வைத்திருந்த நபர் என 3 வரை கைது செய்து சம்பந்தப்பட்ட பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இளைஞர்கள் இடையே நதிகளை பாதுகாக்க வலியுறுத்தி வாழும் கலை இயக்கம் சார்பில் கொங்கு மண்டலத்தில் அழிந்து வரும் கௌசிகா நதிப்படுகையில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. மழை காலங்களில் கொங்கு மண்டலத்தில் அதிக நீரோட்டம் செல்லக்கூடிய நொய்யல் கௌசிகா நதிகள் இருந்து வந்தன. தொடர்ந்து பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் இந்த நதிகளின் வழித்தடங்கள் மறைந்து போய் தற்போது நீரோட்டம் இல்லாத நதிகளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் உற்பத்தியாகி திருப்பூர் மாவட்டத்தில் முடியும் கௌசிகா நதி படுகையை பாதுகாக்க கோரி வாழும் கலை இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 52 கிலோமீட்டர் தூரம் கொண்ட நதிப்படுகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடைபயணத்தில் பங்கேற்றனர். கொடைக்கானலில் தொடர்ந்து சில நாட்களாக காட்டெருமைகள் மர்மமான முறையில் இறப்பதாகவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வனப்பகுதியிலிருந்து நகர் பகுதிக்குள் அடிக்கடி காட்டெருமைகள் கூட்டமாக பேருந்து நிலையம், 7 ரோடு சந்திப்பு போன்ற பகுதிகளில் அடிக்கடி நடமாடி வருவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு புகார் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் வனத்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்காததால் காட்டெருமை கூட்டம் நகர் பகுதிகளில் வலம் வந்து இரவில் குப்பை தொட்டிகளில் உள்ள கழிவுகளை உண்பதால் மர்மமான முறையில் இறப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே காட்டெருமைகளை காக்கும் வகையில் அவற்றை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னமராவதி அருகே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அப்பகுதி அதிமுகவினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் குழிப்பிரை ஊராட்சியில் மாவட்ட அதிமுகவினர் சார்பில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது. குழிப்பிரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அருகில் இருந்து துவங்கிய மௌன அஞ்சலி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆன்மா சாந்தியடைய வேண்டி சேலத்தில் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆத்மா சாந்தியடைய சேலத்தில் அதிமுக மாணவரணி சார்பில் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் திருவாசகம் ஓதிய பிறகு மோட்ச தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என வேலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக வேலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என செய்யாறில் நடைபெற்ற அக்கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அதிமுகவினரின் ஆலோசனைக் கூட்டம் செய்யாறில் நடைபெற்றது.
மாவட்ட செயலாளரும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினருமான தூசி மோகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை 21 கோடி ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 16ஆம் தேதி பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த விவசாய சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். பெரம்பலூரில் அனைத்து விவசாயிகள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெரம்பலூர் அரசு சர்க்கரை ஆலையில் இருந்து கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை 20 கோடியே 46,650 ரூபாயை மத்திய மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், ஆலையில் 2010ஆம் ஆண்டு முதல் கிடப்பில் போடப்பட்ட 18 வாட்ஸ் மின்சார உற்பத்தியை உடனே துவக்க கோரியும் வரும் 16ஆம் தேதி கரும்பு ஆலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்பாசமுத்திரம் அருகே ஒரு வாரத்திற்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யாதால் பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன்சிங்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா காலனி பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதுகுறித்து ஊராட்சியில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காதால் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் அயன்சிங்கம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்த ஊராட்சி செயலர் தளவாய் குடிநீர் விநியோகம் இனி முறையாக விடப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். மதுரை அருகே கார்த்திகை மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு லட்சக்கணக்கான பூக்களால் அலங்கரித்து பக்தர்கள் மணல் தூவி வழிபட்ட வினோத திருவிழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழவளவில் கார்த்திகை மாத திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை 108 பசுக்களை வைத்து கோ பூஜையும், மாலையில் மேலூரை சுற்றியுள்ள கீழவளவு, வாச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பூக்களை ஏந்தி கீழவளவிலிருந்து கோவில் அமைந்துள்ள சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று லட்சக்கணக்கான பூக்களால் அம்மனுக்கு அலங்கரித்து வழிபாடு நடத்தினர். பின்னர் மலை மீது உள்ள முகட்டில் மணல் தூவியும் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். இவ்வாறு ஆண்டுதோறும் வழிபாடு நடத்துவதால் இப்பகுதியில் மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பெரியகுளம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தும் வகையில் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவது குறித்து அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 100 ஆண்டுகளை கடந்த அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட படுக்கை வசதி கொண்ட இயங்கி வரும் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கதிர்காமு மற்றும் மருத்துவமனையின் இணை இயக்குநர் குமாரவேல் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் சுமார் 2 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். தேனி அருகே சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள காஃபி, மிளகு உள்ளிட்டவற்றை கத்தியை காட்டி மிரட்டி மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி அருகே தனியாருக்கு சொந்தமான காஃபி தோட்டம் உள்ளது. கடந்த 70 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் நிலையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் காஃபி, மிளகு உள்ளிட்டவை அறுவடைக்கு தயாராக இருந்துள்ளது. பணியில் இருந்த சண்முகம், காமராஜ் உள்ளிட்ட 5 பேரை மர்ம நபர்கள் தாக்கி மிளகு, காஃபி உள்ளிட்டவை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சண்முகம், காமராஜ் ஆகியோர் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்க குரங்கணி காவல் நிலையத்திற்கு சென்றால் புகாரை வாங்கக்கூட ஆள் இல்லாத நிலை உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். பவானிசாகர் வனப்பகுதியில் நக்சல் அல்லது புதிய நபர்கள் முகாமிட்டிருந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கிராம மக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதிக்கு அருகே உள்ள கிராமங்களில் புதிதாக குடியேறும் நபர்கள் பற்றியும் அவர்களது நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ. சிவகுமார், நக்சல் பிரிவு போலீசார் உட்பட அதிகாரிகள் குழுவினர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் பவானிசாகர் வனசரகத்தை ஒட்டியுள்ள நந்திபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கிராமத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
மேலூரில் குப்பை கிடங்கு திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் சுற்றுப்புறங்களில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை மாவட்டம் மேலூர் பட்டாக்குளம் தெரு பகுதியில் குப்பை கிடங்கு உள்ளது. இங்கு திடீரென குப்பை கழிவுகளில் தீ பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளில் குடியிருந்த மக்கள் உடனடியாக வெளியேறினர். தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதன் காரணமாக அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்த மேலூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். மதுரை திருமங்கலம் அருகே அரசு பேருந்து மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருமங்கலத்தை அடுத்து வன்னி வேளாம்பட்டியை சேர்ந்தவர் காளிமுத்து. இவரது மகன் நிதிஷ்குமார் அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே நிதிஷ்குமார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த பெரையூரில் இருந்து வந்த அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே நிதிஷ்குமார் உயிரிழந்தார். உயிரிழப்புக்கு காரணமான அரசு பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகராட்சி கடைகளை ஏலம் விடும் முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று வணிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாநகராட்சி நிர்வாக எல்லைக்குள் 750க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கடைகளை வாடகைக்கு எடுத்து வியாபாரம் நடத்தி வருபவர்கள் வைப்பு நிதியாக 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியதுடன் வாடகை தொகையை 300 முதல் 700% வரை மாநகராட்சி நிர்வாகம் உயர்த்தி ஏலம் விட முடிவு செய்தது. மாநகராட்சிக்கு எதிராக வணிகர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 15, 16 ஆகிய தேதிகளில் மீண்டும் ஏலம் நடத்தப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதற்கிடையே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏலம் நடத்தும் நடவடிக்கையை கைவிடுமாறு சேலம் நகர அனைத்து வணிகர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மற்ற மாநகராட்சிகளில் வசூலிப்பது போல் நியாயமான வாடகையை வசூலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான ஐஸ் தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே தனியாருக்கு சொந்தமான ஐஸ் தொழிற்சாலை உள்ளது. இந்த கம்பெனியில் நேற்று திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் பணியாற்றிக் கொண்டிருந்த 7 தொழிலாளர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மூலம் பாரத ஸ்டேட் வங்கி பணம் இல்லா வர்த்தகத்தில் முன்னணியில் உள்ளதாக அவ்வங்கியின் தஞ்சை மண்டல மேலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பாரத ஸ்டேட் வங்கியின் பணமில்லா பரிவர்த்தனைகள் குறித்த செயல்திட்ட விளக்க கூட்டம் சுவாமிமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பாரத ஸ்டேட் வங்கி தஞ்சை மண்டல மேலாளர் கணேசன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தொழில்நுட்பம் மூலம் செல்போன் செயலிகள் வாயிலாக சிறிய பெட்டி கடைகளில் கூட பண பரிவர்த்தனைகளை பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பாரத ஸ்டேட் வங்கியின் செயலி, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், குயிக் ரெஸ்பான்ஸ் போன்ற திட்டங்கள் பொதுமக்கள் இடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பயன்படுத்தி பாஜக தமிழகத்தில் காலூன்ற நினைப்பதாக எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் கோவை போத்தனூரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் தெகலான் பாகவி, வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்றார். இதனையடுத்து ஜெயலலிதாவின் மறைவால் தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை பயன்படுத்தி பாஜக காலூன்ற நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறிய அவர், ஜெயலலிதாவின் மரணத்தில் எஸ்டிபிஐ கட்சிக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அக்கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்டத்தினர் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் MC சம்பத், அவைத்தலைவர் ஐயப்பன், சட்டமன்ற உறுப்பினர்கள் என முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தின் முடிவில் மறைந்த முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அக்கட்சியின் ராமநாதபுரம் மாவட்டத்தினர் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் பாரதி நகர் பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கூட்டத்தின் முடிவில் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து தங்களது அஞ்சலியை செலுத்தினர். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். கொடைக்கானலில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி கடைகள் அமைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகராட்சியில் மாவட்ட ஆட்சியர் வினய் உத்தரவின்படி சாலையோரங்கள், வாகன நிறுத்தங்களில் ஆக்கிரமிப்பு கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இந்த நிலையில் பிரையன் பூங்கா முன்பு உள்ள வாகன நிறுத்தத்தில் திடீரென புதிய கடைகளை நகராட்சி அனுமதியின்றி ஆளும் கட்சியினர் அமைத்து உள்ளதாகவும் அந்த கடைகளை அதிக விலைக்கு வாடகைக்கு விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே அத்துமீறி கடைகள் அமைந்துள்ள நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருச்சி மணப்பாறை அருகே உள்ள வேடரூப சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தீபங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து பொத்தமேட்டுப்பட்டியில் உள்ள வேடரூப சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோவில் கார்த்திகை திருநாளில் விளக்குகள் ஏதும் ஏற்றப்படாமல் இருண்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் வெளியிட்டதன் எதிரொலியாக கார்த்திகை தீபத்தன்று மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு விபூதி அலங்காரத்தில் வேடரூப சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் வளாகம் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் நெய் தீபம் ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நெய் தீபம் ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் ஹரோஹரா என கோஷமிட்டனர். தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யப்பட்டன. இந்த தீப திருவிழா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனையொட்டி திங்கட்கிழமை மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டது. சிவகங்கையில் மகாகவி பாரதியாரின் 134வது பிறந்த தினத்தையொட்டி 134 மாணவிகள் பங்கேற்ற நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள பாரதி இசை நாட்டிய வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. பாரதியாரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு 134 நடன மாணவிகள் ஒரே நேரத்தில் பரதநாட்டிய நடனம் ஆடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு ரசித்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பரதநாட்டிய மாணவிகள் ஒரே மாதிரி பாவனைகள் காட்டி நடனம் ஆடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.